வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பெல்லிங் ரூல்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி அப்படின்ற ரூல். வீடியோ லெசனை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். லெசன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஸ்பெல்லிங் ரூல்ஸில் பார்க்க போகிறது ஐ பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி ரூல். ஐ பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி ரூலை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐ பிஃபோர் இ, ரெண்டாவதாக பார்க்க போகிறது எக்ஸப்ட் ஆஃப்டர் சி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஐ பிஃபோர் இ. இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஐஇ லெட்டர்ஸ் காம்பினேஷன் வரும்பொழுது அதில் ஐ முதல்ல எழுதணும், அதை தொடர்ந்து இஏ எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீல்டு, டை, பீஸ், டை, லை, ஈல்டு. இந்த எல்லா வேர்ட்ஸ்லேயுமே ஐ முதல்ல வருது, இ அதை தொடர்ந்து வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐ பிஃபோர் இ பார்த்துட்டோம். இப்போ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி. இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டில் லெட்டர் சி, லெட்டர் இ, லெட்டர் ஐ 3 லெட்டரும் சேர்ந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு சி எழுதுகிறோம், அதை தொடர்ந்து இ எழுதுகிறோம், அதை தொடர்ந்து ஐ எழுதுகிறோம். அதை சிம்பிளாக சியை தொடர்ந்து இஐ எழுதுகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இஐ ஆஃப்டர் சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இஐ ஆஃப்டர் சி இந்த ரூலுக்கு சீலிங். நெக்ஸ்ட் வேர்ட் receipt, receive, conceive. ஐ பிஃபோர் இ எக்ஸப்ட் ஆஃப்டர் சி ரூலை நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்த்தோம். இந்த ரெண்டு ரூல்லையுமே அடங்காத சில விதிவிலக்கு வார்த்தைகள் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Seize, weighing, weight, high, foreign. இந்த எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸில் இஐ காம்பினேஷன் லாங் வவல் சவுண்ட் உருவாக்குறதுனால இது ஐஇ ரூலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, இஐ ஆஃப்டர் சி ரூலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எந்த கான்சனன்ட் சவுண்டுக்கு பக்கத்தில் வேணாலும் இந்த இஐ பேர் சேர்ந்து வரும். தேங்க்யூ.